ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லெட் மீ குக் தமிழ். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸ்லேயே எப்படி 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். இந்த ஒயிட் சாக்லேட்டுக்கு நான் வந்து கடையில் ஒயிட் காம்பவுண்ட் வாங்கியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 160 ப்ரைஸ் வருது. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சுகர், அப்புறம் வெஜிடபிள் ஆயில், அப்புறம் கொஞ்சம் எம்எல்சிஃபையர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எவ்வளோனா 400 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ 160க்கு நமக்கு 400 கிராம்ஸ் ஒயிட் காம்பவுண்ட் கிடைக்கிது. இதை அப்படியே சாப்பிடக்கூடாது. நம்ம இதை மெல்ட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாக மாற்றிக்கலாம். இல்லைனா நம்ம கேக்கில் அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் இந்த காம்பவுண்டு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கானது கிடையாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 பீசஸை மட்டும் இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற பீசஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வெளியிலே கூட வச்சுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் போட்டு வெளியில் கூட வச்சுக்கலாம். இது மெல்ட்டே ஆகாது. ரூம் டெம்பரேச்சரில் இது மெல்ட் ஆகாது. அந்த காம்பவுண்ட் வந்து கடையில் கூட பார்த்திங்கன்னா வெளியே அப்படியே தான் வச்சுருப்பாங்க. நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஒயிட் காம்பவுண்டை நம்ம மெல்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணி மேலே ஒரு குட்டி பவுல் வச்சுட்டு அதில் தான் நம்ம இந்த ஒயிட் காம்பவுண்டை போட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். அந்த கொதிக்கிற தண்ணி சூட்லேயே இந்த ஒயிட் காம்பவுண்ட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த பவுல் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா மெல்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு நம்மளோட ஒயிட் சாக்லேட். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் நான் இப்போது ஊற்றி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எக்ஸஸாக சிந்தினதெல்லாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம க்ளீனாக பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இந்த இதை ஒரு டேப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மில்க் காம்பவுண்ட், அதாவது மில்க் சாக்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மில்க் காம்பவுண்ட் சேம் 400 கிராம் தான். அதோட இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா கொக்கோ சாலிட்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 135 ருபீஸில் நமக்கு இது வந்து கிடைக்கிது. கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம ஒரு 2 பீசஸை கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சாக்லேட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த காம்பவுண்டை கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். டபுள் பாய்லர் மெத்தடில் மில்க் காம்பவுண்டை போட்டுட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணியோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும்.
இப்போ இந்த மெல்ட்டான மில்க் சாக்லேட்டில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை மோல்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக சிந்திருக்கிறத நம்ம நைஃப் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணால் தான் நமக்கு நல்லா அதே பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 தடவை டேப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம டார்க் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம டார்க் காம்பவுண்ட் சேம் 400 கிராம். இதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சுகரு, வெஜிடபிள் ஆயில், அப்புறமா வந்து கோகோ சாலிட்ஸ் அண்ட் வெனிலா எசன்ஸ் கலந்துருக்கோம். இதோட ப்ரைஸ் 115 தான். நான் இங்கே வந்து ஒரு பார் மட்டும் கட் பண்ணி அதை தான் நான் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நிறையா எனக்கு டார்க் சாக்லேட் வேணாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அகெயின் சேம் ப்ராசஸ் தான். டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம டார்க் சாக்லேட் ரொம்பவே குவிக்காக வந்து மெல்ட் ஆகிடும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால நமக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த மெல்ட்டான சாக்லேட்டை நம்ம சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த பவுல் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி சில்வர் பவுல்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் கிளாஸ் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் வைக்கும்போது வெடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சில்வர் பவுல்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈவன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நான் அது மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு டேப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ½ அன் ஹவர் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் கூட ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். ½ அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். ஐஸ் ட்ரே யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச சாக்லேட்டும் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. பாருங்கள் நம்மளோட சாக்லேட்ஸ்லாம் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே நம்ம ஃபாரின் சாக்லேட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாக்லேட்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக சாக்லேட் காம்பவுண்டை நம்ம மெல்ட் பண்ணி சாக்லேட் செஞ்சாச்சு. இன்னொரு வீடியோவில் இந்த சாக்லேட் காம்பவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சாக்லேட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.